உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது தை கிருத்திகைக்கு அன்னைக்கு எடுத்த vlog தான். நம்மளுடைய கனவு தோட்டத்தில் வேர்க்கடலை பயிரிட்டிருந்தோம் இல்லையா, அதையும் அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன வகையான மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தூதுவளை செடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில மருத்துவ குணமிக்க செடிகளும் மரங்களுமே இங்கே இருக்குது. தூதுவளை செடி நம்ம கேட்டுக்கு ஓரங்களில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு சில காகித பூக்களும் வந்து, அதாவது காகித பூச்செடி அப்படின்னு நாங்கள் இதை சொல்லுவோம். இந்த பூவை வந்து உங்கள் ஊரில் நீங்கள் என்ன மாதிரியாக வந்து கூப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆரஞ்சும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க்கும் சேரும்போது அந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. இதை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் கேட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ வேர்க்கடலை பயிரிடுறதுக்கு முதல்ல வந்து ஒரு தார்பாயில விதை வேர்க்கடலை எல்லாத்தையும் வந்து பிரித்து கொட்டிட்டு வேர்க்கடலையை முதல்ல தரம் பிரிச்சுக்கிறாங்க. அதாவது நல்ல கடலை, அதாவது இந்த மாதிரி உடைச்ச கடலை, சொத்த பயிறு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை 2 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து விதை விதைக்கக்கூடிய களம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த உரங்களை வந்து இதில் கலக்கிறாங்க. இதில் வந்து என்ன விதமான உரங்கள் கலக்கிறாங்க அப்படின்றத ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக, ஏன்னா மண்ணுக்கு அடியில் பூச்சிகள் வந்து தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொஞ்சம் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா வந்து விதைப்பாங்க. நம்ம கலக்கக்கூடிய இந்த உரமானது இதில் என்னென்ன மெஷர்மெண்ட்டோட இதில் வந்து நம்ம கலக்கணும், தண்ணீர் கலந்து எத்தனை மூடி இதில் கலந்து அதை தெளிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பயன்களும் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய எறும்பு வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் வெளியில் எறும்பெல்லாம் ஓட்டணும் அப்படின்றதுக்காக கீழே கொண்டாந்து வச்சுருக்கோம். இப்போது வேர்க்கடலையில் வந்து எல்லாமே கலந்துட்டாங்க. இப்போ வேர்க்கடலையை பயிரிட போகிறாங்க. கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போது வேர்க்கடலை விதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பயிரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த சனி மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பயிர் வந்து நம்ம விதைக்கிறதா இருந்தாலும் சனி மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 பருப்பு எடுத்து விதைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு படியாக வந்து எடுத்து அவங்கவுங்க விதைக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி அளந்து கொடுத்துருவாங்க. இப்போது அவங்கவுங்க களத்தில் இறங்கி ஒரு பயிராக தான் வந்து இங்கே லைட்டாக ஒரு கொத்தி ஒரு பருப்பாக அதில் வந்து போடுவாங்க. ஸோ இப்படி தான் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி இந்த களம் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பயிரிட்டுருவாங்க. இந்த மாதிரி விதைச்சிட்டு இருக்கும்போதே கூடவே வந்து மண்புழு உரம் அதையுமே சேர்த்து அவங்க வந்து இதில் வந்து தூவி விடுறாங்க. அதை தான் இங்கே நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இது மாதிரி செய்யும்போது மண்ணுக்கு நல்ல ஒரு உரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா முளைவிட்டு வந்திருக்கும். இது எப்படி முளைவிட்டு வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நாள் கழித்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கூடவே வந்து இந்த மண்புழு உரத்தையும் வந்து அவரை வந்து அழகாக எல்லாத்தையும் போட்டுட்ருக்காரு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து வேர்க்கடலை, அதாவது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இதை மலாட்டை அப்படின்னு சொல்லுவோம். மலாட்டை அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்களுக்கு பழக்கம். வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறதில்ல, மலாட்டைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து வேர்க்கடலை. ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான்.
உங்கள் ஊரில் இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வேர்க்கடலை அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதை வறுத்து சாப்பிட்றது அது மட்டும்தான் தெரியுது. அதில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் அதை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா அது எப்படி வருது, எப்படி விதைக்கிறாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால் வந்து வேர்க்கடலைனா எப்படி விதைப்பாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதால பாதி சமையலை செஞ்சு முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்கள் 2 பேருக்கும் இட்லி அப்புறம் மலாட்டை சட்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரே இலையில் போட்டு டிஃபனையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க இங்கே தோட்டத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பப்பாளி மரம், இது வந்து ஒரு நாட்டு வகை பப்பாளி. ரெண்டுமே தான் நாட்டு வகை அப்படின்னாலே கண்டிப்பாக விதைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். விதைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நாட்டு ரகம். விதைகளே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஹைப்ரிட் தான். ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள், ஒரு கடைக்கு போனால் ஒரு திராட்சையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பப்பாளியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஹைப்ரிட்டாக இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா விதைகள் இருக்கக்கூடாது. விதைகள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாப்பிடணும், அந்த அளவுக்கு சோம்பேறி ஆகிட்டாங்க. விதைகள் இருக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது தெரியாமல் சீட்லெஸ் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் ஸ்டைலாகவே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி விதைகள் இல்லாத எந்த ஒரு பழங்களையும் வாங்கி சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியமானது இல்லைங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா வாழை, இது வந்து செவ்வாழை இப்போ தான் ஒரு குலை வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 சீப்பு தான் வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா செரி மரம், இது ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். இப்போ இது சீசன் கிடையாது, பட் நிறைய வந்து பூச்சிகள் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஓகே, வாங்க அடுத்த அப்டேட்ஸ். நம்மளுடைய கத்திரிக்காய் ஒரு 4-5 செடி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ காய் வச்சுருக்கு. ஏதோ ஒரு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் கொஞ்சம் தக்காளிலாம் வச்சுருக்கோம், அது 1-2 இப்போ தான் பழுத்து வந்திருக்கு. இதுவுமே ஒரு 2 செடி 3 செடி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கணும் உங்களுக்கு. இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்குது இல்லையா இந்த பூக்கள், இது என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையோடைய பூக்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இங்கே தாங்க நம்மளுடைய தோட்டத்தில் தான் இப்படி அனாவசியமாக கொட்டி கிடக்கு. ஆனால் இந்த கீரையை ஒரு ஆர்கானிக் கடையில் நான் வந்து பார்த்தேன், ஒரு பேக்கெட் போட்டு இப்போ வந்து விற்கிறாங்க. இந்த பூவில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. இதை வந்து பொரியலாவோ அல்லது குழம்புக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பயன்படுத்துனது கிடையாது. நீங்கள் யாராவது இந்த பூவை வச்சு பொரியல் இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ரெசிப்பியை நம்மளோட சேனலில் இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கலர் இருக்கும். ஒன்று வந்து இந்த வெள்ளை கலர், இன்னொன்று வந்து ஒரு பர்பிள் கலர்லேயும் அந்த பூக்கள் இருக்கும். ஸோ 2 விதமான அகத்திக்கீரை பூக்கள். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட்ஸ் பார்க்கலாம். மரவள்ளி மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு. அதில் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து தோட்டத்துக்கு போவோமோ அப்போல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அந்த கிழங்கை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறது. கடைசியாக அது ஒன்று தான் மிச்சம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பைனாப்பிள். பைனாப்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கும் இதை வச்சு. இன்னுமே வந்து இதில் காய் வரலை. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருக்க பாருங்கள், இது வந்து சிகப்பு பலாமரம், ரொம்ப ரேர் வெரைட்டி. இது பலாப்பழமே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வளர்கிறதுக்கு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நானே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வளர அதுக்கான அப்டேட்ஸை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, அடுத்தது உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறது இன்னொரு வாழை மரம். அதுவுமே வந்து குளத்தில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேயன் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வெயில் காலங்களில் அதிகமாக வந்து இந்த அம்மை நோய் இதெல்லாம் வரும்போது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பேயன் வாழை இது. ஸோ அதுவுமே இப்போ வந்து கொலை விட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம தோட்டத்தில் வந்து 100 வகையான வாழை மரங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து கொலை வரும்போது தான் அது என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பம்ப்ளி மாஸ் மரம். நல்லா பெருசாக சாத்துக்குடி வகையை சார்ந்தது அது. ஸோ அது காய்ச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த மரமே. அது காய்ச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இலையே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி, எலுமிச்சை, இந்த மாதிரி நார்த்தங்காய் இதனுடைய குடும்பத்தை சார்ந்தது இது. ஸோ பம்ப்ளி மாஸ் மரம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இலைகள் வந்து காஞ்சு போயிருக்கு இல்லையா ஒன்றே ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா
கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து பிடிங்கியாச்சு. இது ஒன்று தான் பாக்கி இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே அவரைக்காய் கொடி ஒன்று வச்சது எந்த அளவுக்கு படர்ந்து போயிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் பூக்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்குது. இது வந்து கொம்பு அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டு அவரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் அவரைக்காய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு பர்பிளும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும். பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த அவரைக்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா சீசன். நிறைய பூ விட்டுருக்கு. நிறையா காய்க்கும் போது இதனுடைய அறுவடையை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய், பீர்க்கங்காய்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஆல்ரெடி அறுவடை பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா அருநெல்லி, அதாவது சின்ன சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா. நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் படிக்கும்போது இந்த நெல்லிக்காய்லாம் வந்து வெளியில் விற்பாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் அப்போ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பறித்து அப்படி அரிஞ்சு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அப்போலாம் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுவாக தான் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இலந்தப்பழம், நெல்லிக்காய், இது மாதிரி தான் நம்மலாம் வந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ் மெமரிஸில் நீங்கள் சாப்பிட்டு அந்த 90s கிட்ஸாக இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் வந்து சாப்பிட்டீங்கன்றதை மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து 90s கிட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே வந்து செம்பருத்தி செடி. இப்போ ஒரு வாழை மரம் பாருங்கள், இங்கே கீழே சாஞ்சிருக்கு. இது இப்போ தான் வந்து நாங்களே பார்க்குறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம். ஸோ நேந்திரம் பழம் வந்து ராசியே இல்லை. ஏற்கனவே ஒரு கொலை வந்துச்சு. அதுவுமே இப்படி தான் ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போதே கீழே சாஞ்சிருச்சு. இப்போ இது 2வது தடவை. நல்லா பெருசாக வளர்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து கீழே சாஞ்சிருச்சு பாருங்கள். இது நல்லா பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிப்ஸு போட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த கடைசியாக வந்து காமிக்கிறேன் சப்போட்டா மரம். அங்கே போகலாம் நம்ம. சப்போட்டாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சின்ன காய் வச்சுருக்கு. நல்ல வெயில் காலங்கள் வரும்போது நிறைய பூக்கள், காய்கள் எல்லாமே வந்து நமக்கு கொத்து கொத்தாக கொடுக்கும். கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம தோட்டத்தை வந்து பாதி தான் நான் உங்களுக்கு என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு இன்றைக்கி கிருத்திகைக்கான படையல் மிச்சம் கொஞ்சம் பாக்கி இருந்தது. வடைலாம் செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ சூடாக வடை, பாயாசம் இதெல்லாம் செஞ்சு விளக்க மாவு போட்டு சூப்பராக தைக்கிருத்திகையை படைச்சு முடிச்சு எல்லாருமே பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அழகாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. ஸோ மீதி இருந்த மாவில் சாயந்தரமாக பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வடை, அதுக்கப்புறம் டீ போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.